இப்படி தெருவுல உட்காந்து பிரிக்கிறீங்க, ரோட்ல உட்காந்து பிரிக்கிறீங்க. எங்க வேணா உட்காரலாம். என்ன கிளீனா இருக்குப்பா, மோசமா இல்லையே. எங்க ஊர்னா சும்மாவா, சுத்தமா தானே. உங்க ஊரா? உங்க ஊர் வடலூர் தானே, இது உங்க ஊரு கிடையாது. யாதும் ஊரே யாவரும் கேளு. அப்போ எங்க ஊர்னு சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் பொதுவான ஊர் தானே. அப்போ என்னப்பா ஒரு கவர் பெருகிறது இல்லை உனக்கு? நான் சாஃப்ட் ஹேண்டில் பண்ணலாம் பார்த்தேன், அது இல்ல நீ ரஃபா ஹேண்டில் பண்ணாதான் நான் வருவேன்து. நான் என்ன பண்றது, சோ சேட். இல்ல எடுத்தாச்சு, கட்டுங்க. இது என்ன பண்ணோம், இதுல இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு, சாரி இப்படி இங்கே இதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை அப்படியே கண்ணாடியில் ஒட்டணும். ஓகே ஓகே, புரியுதா? பண்ணிடலாமா? அது வந்து ஸ்டாண்ட் மாதிரி அங்கே பின்னாடி இல்லை ஒட்டுறதா? ஸ்டாண்ட் மாதிரி தான் அது. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த குட்டி மிரர் எதுக்குன்னு சொல்லு, அதை சொல்லவே இல்லையே. குட்டி மிரர் எதுக்குன்னா, நமக்கு வந்து அந்த மிரர் இருக்குல்ல, அதில் வந்து வியூ வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ வண்டி எதனா க்ளோஸ் ரேஞ்சில் வந்துருச்சுன்னா, இந்த க்ளோஸ் ரேஞ்ச் வண்டி ஒட்டி வரும்போது அந்த மிரரில் க்ளோஸ் ரேஞ்சும் இல்லாமல் கொஞ்சம் இந்த கார்னர் இப்படி கொஞ்சம் ஒரு 2 அடியில் தண்ணி வண்டி வந்துச்சுன்னா மிரரில் வந்து வியூ ஆகாது. சரியா? அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த மிரர் இருந்துச்சுன்னா, இது வந்து ஒயிட் ஆங்கிள், பார்த்தாலே தெரியும். இது வந்து ஒயிட் ஆங்கிள். ஸோ நமக்கு வந்து வியூ வந்து ஃபுல்லாகவே இதாகும். அதுவும் நம்ம அந்த மிரரோட கார்னரில் ஓட்டிட்டோம்னா கொஞ்சம் அங்கே தள்ளி வர வண்டி கூட நமக்கு வியூ ஆகும். அதுக்காக தான் இந்த மிரர் ஓட்டுறது. நம்ம ஆல்ரெடி லாரால கூட ஒட்டியிருந்தோம். அந்த மிரர் எப்படின்னா, அது வந்து மேல வைக்கிற மாதிரி இருந்தது. ஆமா, அது கிளிப் மாதிரி வரும். அதுல 2 இருக்கும். சரியா? 2 மிரர் வரும் அதுல. இது வந்து சிங்கிள் மிரரு. இதுவும் அதே தான். அது என்ன, அந்த லாரில் ஓட்டின மிரர்ல என்ன பிரச்சனைனா, அது என்னாச்சு, நட்டு அடிக்கடி லூஸ் ஆயிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி ஒரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரியே இருந்துச்சு. ஆமா, என்ன மாதிரி அடிக்கடி அது லூஸ் ஆயிட்டு அடிக்கடி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருந்தது. இப்போ இது காட்டு, இது வந்து இருக்குல்ல, பின்னாடி பார்த்தோன்னா தெரியும். டைரக்ஷன் நம்ம இது பண்ணிக்கலாம், எப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இதை நம்ம இப்போ வந்து ஒட்டிடலாம். முதல்ல எங்கே ஒட்டலாமா? ஓட்டுறது நீங்க, உங்களுக்கு எங்க கரெக்டா இருக்குமோ அங்க ஓட்டுங்க. இங்கே ஒட்டலாமா, இங்கே ஒட்டலாமா? என்னங்க, நீங்க தானே ஓட்டுறீங்க, உங்களுக்கு எது பர்ஃபெக்டா இருக்கு பாருங்க. சரி, இந்த கார்னர் ஓட்டுவோம். ஓகேவா? ஓகே, ஒட்டியாச்சு. இப்போ இதே மாதிரி அந்த மிரர் அந்த பக்கமும் ஒட்டிடலாம். இப்போ இதை ஒட்டிட்டாலும் அந்த கீழே மேலே திருப்பதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்னங்க? எப்படின்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓ ஆமாம் ஆமாம், ஓகே ஓகே, புரியுதா? இப்போ இந்த மேல் கார்னரில் ஒட்டினாலும் பிரச்சனை இல்லை, இங்கே ஒட்டினாலும் பிரச்சனை இல்லை, இந்த சைடில் ஒட்டினாலும் எங்கே ஒட்டினாலும் பிரச்சனை இல்லை, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட வியூ எங்கே நல்லா தெரியணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம். சூப்பர். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இன்னும் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த கார்னரில் வர இந்த வியூ தாண்டி வர வண்டிங்கெலாம் நமக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்க? லாங் வியூ நல்ல யூஸ்ஃபுல்லு. வைட் ஆங்கிளில் நமக்கு வந்து ரோடு ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ நம்ம வண்டிக்கு இந்த வண்டி வச்சுருந்தா நார்மலாக இது தேவையான ஒன்று. சரியா? இது வந்து காஸ்ட்லிலாம் கிடையாது, 250 தான். 250 rupees தான் இது. அமேசான்ல அவைலபிள் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா மிரர்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு காட்டும்.
ஆமா, அதுல ஆக்சுவலா மாடல் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இதுலயே நிறைய மாடல் இருக்கு. வாங்கியிருக்கிறது சர்க்கிள் ரவுண்டு. வாங்கியிருக்காரு, ஆமா, ரவுண்டு. இங்க முன்ன வச்சிருந்தது வந்து ஒரு ஸ்கொயர் டைப் வச்சிருந்தாரு. லாரால வச்சிருந்தோம். அதை வந்து கிளிப் மாதிரி இருக்கும். கிளிப் மாதிரி ஃபிட் பண்ணா அதுல 2 மிரர் வரும். இவ்வளவு லென்த்துக்கு குட்டி மிரர் மாதிரி 2 இருக்கும். ஒன்னு அந்த பக்கம் திருப்பி வச்சுக்கலாம், இன்னொன்னு வந்து கீழே வச்சுக்கலாம். ஏன்னா ரிவர்ஸ்ல சம்டைம்ஸ் நமக்கு வந்து தெரியாது, டயரோட எட்ஜு பிளாட்ஃபார்ம் கிட்ட எல்லாம் போறோம்னா பிளாட்ஃபார்ம் இந்த அளவுக்கு நம்ம க்ளோஸா இருக்கிறோம்னு தெரியாது, அந்த பின்னாடி இது தெரியாது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு கொஞ்சம் கீழே ஒரு மிரரை வந்து கீழே கவுத்தி வச்சிருந்தானா நம்ம டயர் எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்துக்கலாம். இன்னொரு மிரர் இருக்கும், அதை வந்து நல்ல வைட் ஆங்கிள் திருப்பி வச்சிட்டோம்னா வைட் ஆங்கிள் வர வெஹிக்கிள் கூட அதில் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மிரர் வந்து நீங்க போட்டு ட்ரை பண்ணி பாருங்க எக்ஸ்ட்ரா மிரர்னு. அப்படி இல்லைன்னா நீங்க பின் பண்ணி வச்சிருங்க. ஓகே, நான் ரெண்டுமே உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வேணும்னா யூஸ் பண்ணிக்கிங்க, வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, வாங்க அடுத்த பொருள். ஓகே, இன்னொரு பொருள். இப்போ நெக்ஸ்ட் பாக்ஸ். ஆமாம், இப்போ நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் ஸ்பெஷலான பாக்ஸு. இது என்னென்னா, நம்ம லாஸ்ட் டைம் ரீல்ஸ் ஒன்று போட்டிருப்போம், ஸ்தலவிருட்சம்லேருந்து ஒரு லாஸ்ட் டைம் ரீல்ஸில் என்னென்னா திருட்டு வேலை ஒன்று பண்ணியிருக்காரு. அதை அப்படியே டீசெண்டாக சொல்லி அனுப்புறாரு. அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தான்னு நானும் வெயிட் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து வீட்டுக்காகவும் ஆஃபீஸ்க்காகவும் அந்த ரூம் வந்து நல்ல வாசனையாக இருக்கணும், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹேங்கிங் பர்ஃப்யூம் வாங்கியிருந்தேன். டிஃப்யூசர். ஓகே, ஹேங்கிங் பர்ஃப்யூம் டிஃப்யூசர் வாங்கியிருந்தோம். நான் ஷார்ட்டாக சொன்னேன். ஸோ அது வந்து இவர் நம்ம ஊருக்கு போகும்போது கொஞ்சம் ட்ராவலில் நல்லா இருக்குமே, அந்த வாசனை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால எடுத்தேன். உடனே திருட்டு பட்டா கட்டிட்டாங்க. என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா பரவாயில்ல, நான் பாக்குறேன்னா என்னன்ட்டு இப்படி திருன்னு முடிச்சுட்டு வந்து எனக்கு தெரியாம எடுத்துட்டு போய் வைக்கவும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து இவரே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காரு. ஆக்சுவலா இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 200. வெட்டிவேர் சோப்பு. ஓ, சாம்பிள் சோப் கொடுத்துருக்காங்களா? சோப் வச்சிருக்காங்க, வெட்டிவேர் சோப். இதுதான் ஸ்தலவிருட்சம். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. இவர் வந்து விருப்பப்பட்டு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க, வாங்கியிருக்கோம். எனக்கு இது அந்த ஸ்மெல் நல்லா இருந்து பிடிச்சிருந்தது சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணேன். சரி, எனக்கு வேணும்ட்டு சொன்னேன். நான் யூஸ் பண்றதுனால யாருக்காச்சும் இது யூஸ் ஆகுமே சொல்லி போடுறேன். ஓபன் பண்ணுங்க, சூப்பரா இருக்குங்க இது. ஆனா எனக்கு லெமன் தான். லெமன் தான் இல்ல, ஓபன் பண்ணுங்க. அந்த அந்த பாட்டிலே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த பழைய சுருக்கு போய் மாதிரி ஒரு இது பேக்கிங், அது ஓகே. அந்த இது பாருங்க, சூப்பரா இருக்கு. இந்த பாட்டில் நல்லா இருக்குல்ல. செம்ம சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல வாசனைல செம்ம. நமக்கு இந்த எசன்ஸ் இன்னர் கேப் இதுல போட்டுருக்கு, அதுக்கே வந்து நல்ல வாசனை இருக்கு. இப்ப இன்னர் கேப் போட்டுருக்கா? ஆமாப்பா, இன்னர் கேப் இருக்கு. அதை எடுத்துட்டு தான் செம்ம சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் மாட்டற, அது காலினதுக்கு அப்புறம் நான் இது மாட்டிக்கிறேன். இப்போ உங்களை யாரும் வண்டியில மாட்ட சொன்னா? நாங்க லாவெண்டர் வந்து நாங்க கொலை பண்ணிடுவேன் உன்னைய. கொலை பண்ணிடுவேன். ஆல்ரெடி ஆபீஸ்க்கும் வீட்டுக்கும் வாங்கிட்டீங்க. இப்போ இது யார் பே பண்ணி வாங்குனா? இது நான் காசு குடுக்குறேன்னு சொல்லிட்டேன் நானு. நீ குடுக்குறேன்னு ஐயா, இப்போ சிஸ்டர் வந்து எனக்கு ஃப்ரீயா அனுப்புறேன்னாங்க. நான் இல்லைங்க சிஸ்டர், நான் பே பண்ணி தான் வாங்குவேன்னு சொல்லி மட்டும் சொன்னேன் நானு. அப்புறம் என்ன இப்போ ஆனா நீ பே பண்ணிருக்கலாம். ஆனா இதுக்கு உனக்கு காசு கொடுத்துருவேன் மக்களே, நான் காசு கொடுத்துருவேன் மக்களே. கொடுத்துட்டு நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் நான் போட்டு விடுறேன் மக்களே. இப்படி சொல்லிதான் நிறைய காசு வாங்கிட்டாரு. அப்படிலாம் இல்ல, இதுக்கு நான் கொடுத்துருவேன். நான் இதுக்கு நான் கொடுத்துருவேன். இதுல யாரும் கை வைக்க கூடாது. இது வந்து நார்மல் பாட் மாதிரி தான் இருக்கு. இது கொஞ்சம் இந்த பாட் மாதிரி இருக்கு. ரெண்டுமே வேற வேற டிசைன் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. இது லெமன் ஃப்ளேவர்ல. இது லெமன் ஃப்ளேவர் கிடையாதுங்க, சிட்ரஸ். ஆமா, அதுலயே சாகோ ஏதோ ஒன்னு சொல்றாங்க, அதோட வாசனை நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஆமா, சாக் சிட்ரஸ். சிட்ரஸ்ங்கறதால லெமன் கிடையாதான். ஓபன் பண்ணி ஸ்மெல் பண்ணி நல்லா இருக்கு, மைல்டா இருக்கு. பா சூப்பர். சூப்பரா. நம்ம இனிமேட்டு காரை திறந்தாலே தலைவன் கமகமகமானு இருப்பான். மழை டைமாக இருந்தாலும் எந்த டைமாக இருந்தாலும். மழை டைமில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும். மேட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஸ்மெல்லு வரும். அது இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த வாமிட் சென்சேஷன்லாம் இருந்துச்சுன்னா என்னன்னா, நான் நிறைய பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். காருக்கான பர்ஃப்யூமே நிறைய இருக்கு, அதே யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவே எனக்கு எந்த பர்ஃப்யூம் இருந்தாலும் ஒத்துக்கும்.
ஆனால் சில பேருக்கு அந்த பர்ஃப்யூம் ஒத்துக்க மாட்டேங்குது, வாமிட் வர மாதிரி இருக்குதுன்றாங்க, கிளாஸை திறக்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது பர்ஃப்யூம். இது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. யாராச்சும் சொன்னாங்கன்னா தான் தெரியும். எப்படி சொல்றது, சென்ட்டு இந்த மாதிரி பர்ஃப்யூம் சொல்லி அடிக்கிறாங்களா, அப்படி இல்லாம இது ஒரு மாதிரி நல்ல வாசனை. இது எப்படின்னா ஷேக் ஆகும்போது ஹார்டா இல்லாம சாஃப்டா மைல்டா வரும். இந்த கட்டை இருக்குல்ல, இது வந்து கேப் வந்து உட்டு. இந்த இப்பதாங்க எனக்கு வாசனை அடிக்குது, அதை ஓபன் பண்ணோன்னு, இன்னர் கேப் ஓபன் பண்ணோன்னு வருதா. இது வந்து இந்த கேப் வந்து உட்டு, அதை லைட்டா அப்படி ஷேக் பண்ணோன்னா இந்த உட்டுல வந்து போகும்போது இதை பண்ணணும்னே அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காவே அதுவே ஆகும். ஆமா, அதுவே ஆகும். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகுதா, இந்த இது பட்ட உடனே அப்படி இதாகுது பாருங்க. இது வந்து நம்ம வீட்டில் வேற எங்கன்னா மாட்டிருக்கோம்னா நம்ம லைட்டாக சும்மா ஷேக் பண்ணி விடலாம். இது காரில் மாட்டுறதுனால ஷேக் பண்ண தேவையில்லை, அதுவே ஷேக் ஆகும். ஸோ அதை அப்படியே ஹேங் பண்ணி விட்டோன்னா, இது ஹேங் பண்ணும்போது அவங்க சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த பாலை எடுத்துட்டு இதை வந்து இப்படி வச்சுட்டு அப்புறம் வந்து பாலை இதில் போட்டுட்டு இப்படி விட்டாலே போதும், நம்ம நாட் போட தேவையில்லடினாங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. இன்னும் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மேலே வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப கீழே இருந்துச்சுன்னா டக்குன்னு ஆட்டி கீழே வந்துடும். வந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஓகே, நாட் போடலனாலும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் நம்ம ஏரியாவுக்கு இது செட் ஆகாது. ஏன்னா நம்ம ஏரியாவில் பள்ளமேடு கொஞ்சம் அதிகம், வண்டி ஆடி ஆடி போகும்போது லூஸ் ஆகிடும். நான் சேஃப்டிக்காக ஒரு நாட் ஒன்று போட்டுக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அவங்க எல்லோரும் மீட் பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்